Share my screen. என்னோட பிபிடி பார்க்க முடியுதுல்ல உங்களால? பார்க்க முடியுது பிரமோத். ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட். லைக் நம்ம டெவாப்ஸ் பத்தி பார்த்தோம் நேத்து பேசிக்ஸ். இன்னைக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங்ல நம்ம பார்ப்போம் இதெல்லாம். ஸோ பேசிக்ஸ் பட் வாண்டட் டு லைக் கெட் அ ரெஃப்ரெஷ்மெண்ட்காக வில் டாக் லிட்டில் பிட் ஆன் தட். நீங்க ஜென்ரலா கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க? ஜஸ்ட் a few ideas. எனிதிங் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. ஸோ இட்ஸ் குட் ஆர் பேட், உங்களுக்கு எனிதிங். ஏன்னா எவ்ரி ஒன் நோஸ் சம்திங் நியூ, ரைட்? ஸோ சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இன்ட்ராக்டிவா இருக்கும், போரிங் செஷன் கூட கிளாஸ். ஹலோ, நான் பேசுறது கேக்குது இல்ல? ஐம் ஆடிபிள், ரைட்? எஸ் பிரமோத். சாரி, இன்னொரு வாட்டி பேசுங்க. உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது. இல்ல இப்போ ரிசோர்ஸஸ்லாம் வந்து கிளவுட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஆன் ப்ரேம்ல எப்படி இருக்குமோ ஸோ அந்த ரிசோர்ஸஸ்லாம் ஓகே, வந்து கிளவுட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ யூ கேன் யூஸ் இட். ஓகே, So தட்ஸ் ஒன் basically, பாயிண்ட். கரெக்ட், you can கரெக்ட். ஓகே, you can provision சொல்லுங்க. any resource on demand, cloud computing. Yeah. It is another point. The main reason why people choose cloud, right? There's two ரெண்டு இது சொல்லுவாங்க. Capital expenditure and operational expenditure. CapEx and OpEx, right? இப்போ நான் ஒரு on-prem setup பண்றேன்னு வச்சுக்கோங்க. What things I need? Dedicatedா I need a server room. I need servers. Serversக்கு வந்து we need a people to configure that. Server admin server dedicatedா like on-prem data centersல ஒர்க் பண்ற engineers required. Then our instruments hardware வந்து ஃபெயிலியர் ஆகாம இருக்க ஏசி தேவை. அதுக்கு கரண்ட் சார்ஜஸ் பே பண்ணணும். லைக் பிளேஸுக்கு சார்ஜஸ் பே பண்ணணும். ஸோ தீஸ் திங்ஸ் லைக் when it is break down, right? இப்ப நீங்க ஒரு கண்டினியூஸா ஒரு ரேக்ல வந்து ஒரு 10 to 7 சர்வர்ஸ் வைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபெயிலியர்ஸ், சம் ஹார்ட்வேர் ஃபெயிலியர்ஸோ எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர்ஸ் ஆயிடுச்சுன்னா யூ லூஸ் ஆல் 10, ரைட்? ஆல் 10 மேபி மே ஆர் மே நாட் பி, ரைட்? அந்த சர்வர்ஸ் எல்லாமே லாஸ்ட் ஆகுது. ஆல்சோ லைக் கேபிட்டலா இன்வெஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் இன் ஹியூஜ். வில் கெட் அ பேர் மெட்டல்னா வெறும் சர்வர் மட்டும் வாங்குவோம், அதை செட்டப் பண்ணுவோம், அதுக்கு ரிக்வயர்ட் சாஃப்ட்வேர் வேணும், அதை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இட் வில் டேக் ஹியூஜ் டைம் அண்ட் லைக் இன்வெஸ்ட்மெண்ட். கிளவுட் கம்ப்யூட்டிங் வை தே மூவ், ரைட்? நம்மளுக்கு இது கிடையாது, கேபிட்டல் இன்வெஸ்ட் கிடையாது, பே ஆஸ் யூ கோ மாடல். நம்ம என்ன சர்வீஸ் பே பண்றோமோ அந்த சர்வீஸ் மட்டும் லைக் பே பண்ணா போதும். இப்ப நம்ம AWS கிளவுட் இருக்கு, அஷூர் கிளவுட் இருக்கு, GCP இருக்கு. ஸோ we taking instance or server from them, right? we you until we stop, right? அது நம்ம என்ன எதற்கு யூஸ் பண்ணியிருக்கோமோ, so we paying for that. We don't have a capital investment, right? Only the operational cost. So when compared to others, right? When compared to capital எக்ஸ்பெண்டிச்சர், நம்மளுக்கு ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்ல ரொம்ப கம்மியா இருக்கும். ப்ரைஸஸ் வைஸ், எஃபிஷியன்ஸ் வைஸ். நம்மளுக்கு இந்த டவுன் டைம் பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்ல. இட்ஸ் தேர் ஆர் ஹெட்டேக். லைக் கிளவுட் சர்வீஸ் யார் ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்களோட ஹெட்டேக். இது நம்மளுக்கு கிடையாது. நம்ம அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ண போறோம், வி கான்ஃபிகர் அப்ளிகேஷன் அண்ட் எண்ட் யூசர்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ வி சேவ் லாட் ஆஃப் மணி. லைக் வி நாட் த கம்பெனி சேவ் லாட் ஆஃப் மணி ஆன் தட். அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங்ல சர்வீஸ் ஆஃபர் பண்றாங்க. ஒன்னு சாஃப்ட்வேர் as சர்வீஸ், ஒன்னு பிளாட்ஃபார்ம் as சர்வீஸ், இன்னொன்னு இன்ஃப்ரா as சர்வீஸ் அண்ட் எவ்ரிதிங் as a சர்வீஸ். ஸோ நம்ம மோஸ்டா கேள்விப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த 3 சர்வீஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சாஃப்ட்வேர் as சர்வீஸ் கேள்விப்பட்டிருக்கோம், பிளாட்ஃபார்ம் as சர்வீஸ் கேள்விப்பட்டிருக்கோம், தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் கேள்விப்பட்டிருக்கோம். தென் this two things were added recently, like anything or everything as a service, then function as service.
இப்ப சாஃப்ட்வேர் as சர்வீஸ்னா உங்களுக்கு தெரியும். Software as service you don't have a control through your application, so everything will be on cloud. They will give one URL, உங்களுக்கு ஒரு URL கொடுத்துட்டு you can access. You don't care about hardware. You don't care about like application downtime. Nothing. எதுவுமே நம்ம கவலைப்பட தேவையில்ல. Like you get that as a exe or something like internet use பண்ற மாதிரி. You are like you consider Gmail, right? Gmail is a software as a service, right? You don't have anything to do with that, right? Yeah. நம்ம எதுவும் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. We don't have like to see the databases. அவங்க டேட்டாபேஸ் நம்ம பார்க்க முடியாது. only thing you use that as a product. அந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்றதுனால சில கம்பெனி சூஸ் லைக் டிக்கெட்டிங் டூல் இருக்கு. டிக்கெட்டிங் டூல் இஸ் கைண்ட் ஆஃப் எ சாஸ், பட் கஸ்டமைஸ் நம்ம பண்ணலாம் அத. ஆனா அதுவும் ஒரு டைப் ஆஃப் சாஸ் சர்வீஸ்னா ஒரு மேஜர் லைக் ticketing tool they use in the organization. So அத கூட நம்ம சொல்லலாம். அ- அதோட அட்வான்டேஜஸ் லைக் as like says cost effectives, pay only for what we use, அப்புறம் reduce time. வெறும் லைக் with எந்த things we don't require, we just need a browser with a good internet connection. It's fine to access. அதே போல accessibility, it is hosted in internet, right? We can use it anywhere. Automatic updates is there, like யார் அந்த ப்ராடக்ட் ஆஃபர் பண்றாங்களோ அது அவங்களோட டெக். ஸோ இட்ஸ் நாட் like people on the applications. So scalable, no issues, like it takes care by the providers. So advantage of SaaS பாத்தீங்கன்னா இது எப்படி நம்ம சூஸ் பண்றோம்னா இந்த கிளைண்ட் டிமாண்ட்ஸ். எங்க கிளைண்ட் வந்து எங்களுக்கு வெறும் வெப் URL மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் we like one of the client is required to deploy a website and you should take only the front end part you are taking care. நீங்க front end மட்டும் பாத்துக்கிறீங்க, the back end goes to customer. That time we suggest this service as only like static pages. அதே போல required we suggest this one like SaaS. They are not like doing any customization, right? Basically small things. So இது ஒரு டைப் ஆஃப் சர்வீஸ். ஸோ இப்போ அட்வான்டேஜ் இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்ல. ஒரு காயினுக்கு எப்படி 2 சைடு இருக்கும். ஸோ இஃப் ஐ ஹேவ் அன் அட்வான்டேஜ் டெஃபினெட்லி ஐ வில் ஹேவ் அ டிஸ்அட்வான்டேஜ், லைக் ஸோ கஸ்டமைஸ் பண்ண முடியாது அன்டில் இட் டேக். ஏன்னா வந்து இட்ஸ் லைக் சர்வீஸ் நவ் இஸ் சாஸ் ப்ராடக்ட், ரைட்? பட் அதுல கஸ்டமைஸ் பண்ணலாம். லைக் வாட் எவர் த திங்ஸ் தட் வி ரிக்வயர்ட் வி கேன் டூ ஏ கஸ்டமைஸ் அட் சர்வீஸ் நவ் ப்ராடக்ட் டிக்கெட்டிங் டூல். ஸோ லிமிடெட். மற்ற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் லிமிட்டட் கஸ்டமைஸ் தான் இருக்கும். மெயின் திங் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியலன்னா வி கான்ட் யூஸ் இட். I can't use this product or anyone, like it is hosted in internet. இன்டர்நெட் இல்லாம நம்ம அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியாது. செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் கூட இருக்கு. சம்டைம்ஸ் லைக் இப்ப டேட்டாபேஸ் ஜிமெயில் இருக்கு. ஜிமெயில கூட நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டேட்டா பிரீச் ஆயிடுச்சு. ஸோ if I take a product from them, if data breaches, right, I don't have a control to take measure for that breaches, right? அது கம்பெனி யார் அந்த கம்பெனி நம்மளுக்கு அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்களோ அந்த கம்பெனியோட security, we don't have a insight to peek into that, right? So அது ஒரு கன்சர்னா, like it won't happen mostly, but still people like saying this as a concern. அது கூட இஷ்யூவா இருக்கு. Maybe they find it at issue on that concern. Then பிளாட்ஃபார்ம் as சர்வீஸ். இதை நாங்க ஒரு ப்ராஜெக்டாவே பண்றோம் ஃபார் கேப்ஜெமினி, ரைட்? ஒன் ஆஃப் த கிளைண்ட் வி ஹேவ் எ வெப் போர்ட்டல். ஒரு போர்ட்டல் மாதிரி கொடுத்துருவோம். கிளைண்ட் வந்து தே லைக் வி கிவிங் எப்படி சொல்றதுன்னா எங்களோட சர்வீஸ் அவங்களுக்கு லீஸ் கொடுக்குற மாதிரி நாங்க கொடுக்குறோம். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டு ப்ராஜெக்ட் வி ஸ்டில் டூயிங். அந்த போர்ட்டல்ல கிளைண்ட் லாகின் பண்ணிட்டு தே வில் செலக்ட் வாட் எவர் சர்வீஸ் தே ரிக்வயர்ட். இப்போ உங்களுக்கு வந்து ஜென்கின்ஸ் தேவை, கியூபர்னெட்ஸ் கிளஸ்டர் தேவை, ப்ரொமித்தியஸ் வேணும், ஆர்கோ சிடி வேணும்னா தே வில் செலக்ட் லைக் அந்த லிஸ்ட்ல வந்து என்னென்ன தேவையோ அதை செலக்ட் பண்ணிட்டு தே வில் சப்மிட் அ ரிக்வெஸ்ட்.
we analyze that request and analyze the request now we'll send it to leadership team for the cost. இந்த application தேவை we give a approximated cost. அவங்க யூஸ் பண்றாங்களோ இல்லையோ the whatever the time period they requested, right? ஒரு அந்த டைம்க்கு we suggested a cost. Like these are all இது எல்லாமே automated. We made automation. Everything it goes to our senior leadership team. Senior leadership team will discuss with the invoice team இருக்காங்க, billing team இருக்காங்க. So they will discuss, and if what we'll send the invoice to the client. If client approves and they are fine with the cost that occurring for this temporary project, right? They will approve that request. And the approve request approve பண்ண உடனே it once like our leadership teams approves the request, right? Like client or respond பண்ணிட்டாங்க, leadership team வந்து request approve பண்ணிட்டாங்களா, the pipeline like pipeline or like service will start automatically building. It will take more than 30 hours, like combined together. If client is requesting more products, right? It will take like நம்ம பிளாட்ஃபார்மே ஒரு சர்வீஸா நம்ம அவங்களுக்கு ஆஃபர் பண்றோம். லைக் இப்ப EC2 இருக்கு. ஸோ ஹார்ட்வேர் அவங்களோடது, பட் சாஃப்ட்வேர் மட்டும் தான் நம்மளோடது. ஸோ வி டேக் an EC2 instance from their side and we are putting whatever we like. With a huge customization இருக்குல்ல, when we compare with SaaS, PaaS has a huge customization option. நம்ம என்ன வேணா பண்ணலாம். லைக் you wanted to deploy an application, you can run an application. ஒரு அவங்க வெறும் பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் வந்து உங்களுக்கு சர்வீஸா கொடுக்குறாங்க. we use our things to customize. இதோட அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா சிம்பிள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்ததுனால நம்ம எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் எஃபெக்டிவ். லைக் நம்ம என்ன பே as you go, நம்ம எதுக்கு யூஸ் பண்றோமோ அதுக்கு மட்டும் பே பண்ணா போதும். லைஃப் சைக்கிள் இஸ் ஈஸி டு மெயின்டைன். எஃபிஷியன்சி, because நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷன், ரைட்? ஸோ வாட் எவர் வி ரைட் we use it very well, right? ஸோ எஃபிஷியன்சியா இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இன்ஃப்ராவோட கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்காது. ஸோ இன் கேஸ் ஆஃப் ஹார்ட்வேர் ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் மைனர், லைக் ரிப்பீட்டபிளா தான் இருக்கும். பட் இன் கன்சிடரேஷன் ஆஃப் டேக்கிங் தி சர்வீஸ், ரைட், பீப்புள் won't see this as much disadvantage. ரொம்ப டிஸ்அட்வான்டேஜா இதை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்ஃப்ரா கண்ட்ரோல்ல இருக்குதுன்னா, இன் கேஸ் லைக் ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்க எடுக்கிறீங்க, அது டவுன் ஆயிடுச்சு. ஸோ பேக்கப் யூ டோன்ட் ஹேவ் அ பேக்கப். ஸோ ஸ்மால் கன்சர்ன்ஸ் வந்து they we just I want to give like disadvantage only. So these are the things like small disadvantages of the past. Then infra as service, PaaS-க்கும் SaaS IaaS பாத்தீங்கன்னா there is not much different. கம்ப்ளீட்டா இன்ஃப்ராவே நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிறோம். லைக் இட் இஸ் லைக் வாட் எவர் வி சூஸ், ரைட்? எது வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லைக் இன்ஸ்டன்ஸ் டைப் லைக் சிமிலரா இருக்கும். PaaS அண்ட் இன்ஃப்ரா போத் ஆர் லைக் சிமிலர் பட் நாட் மச் டிஃபரன்ஸ். Same like it is also like a paper go, hourly, weekly, monthly, say like whatever time we use this, right? That it's pay. But இதுல வந்து இன்ஃப்ராவோட கண்ட்ரோல் we have more. So whatever hardware we need, we can do it. We have a backup, நம்ம snapshot எடுத்துக்கலாம். So those things we can do. Then இது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அதே போல காஸ்ட் எஃபெக்டிவ். வி கேன் ஹோஸ்ட் எ வெப்சைட் வித் லைக் லெஸ் எக்ஸ்பென்சிவ், கம்மியான செலவுல. தென் செக்யூரிட்டி, லைக் வி ஓன் ஆர் ஹார்ட்வேர், ஸோ வி டேக்கிங் தட் ஹார்ட்வேர், ரைட்? வி கேன் கண்ட்ரோல் த செக்யூரிட்டி, என்னென்ன தேவை. ஸோ வி யூஸ் தட். சேம் திங். சேம் திங். ஸோ கிவ் மீ மினிட், 1 minute. Okay. Then security concerns, not much. இதுலயே இருக்கும், but not much. It's our own data, right? எப்படி பார்த்தாலும் anyhow, like big company also facing security threats, right? So in order to avoid that, we need to be careful. Like when we deploying our application, we should take extra like care. Like security vulnerable இருக்கணும். So we do some scanning, right? அந்த ஸ்கேன் பண்ணும்போது we can say that as of now, our application is safe from
outside attacks. அவ்வளவுதான் நம்ம guarantee பண்ணும்போது we never guarantee that when you go into internet, right? We can't never guarantee that our application is always secure. Just a basic thing. If you நீங்க எப்படி இன்டர்நெட்ல போனாலும் ஒரு செக்யூர்ட் இல்லையோ, I meant to say our application is not secured always, right? The people always like coming up a new plan like how to break into that. அதுக்குன்னே தனியா like ஒயிட் ஹேக்கர் இருக்காங்க, ரெட் ஹேக்கர் இருக்காங்க, பிளாக் ஹேட் ஹேக்கர் இருக்காங்க. ஸோ லைக் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்ஸ் இருக்காங்க. தே தே இன்ட்ரடியூசிங் நியூ திங்ஸ் டு லைக் இப்ப நீங்க ஒரு பெரிய லெவல் கைண்ட் ஆஃப் இப்ப நாங்க வந்து இப்ப இங்க எப்படி நம்ம ஊர்ல ஆர்பிஐ இருக்காங்களோ, யூஎஸ்ல பாத்தீங்கன்னா எஃப்டி இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டேட்டா இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா வில் மேக் ஷூர் கம்ப்ளீட் செக்யூரிட்டியா இருக்கும். லைக் how they want their data shouldn't not exposed to outside, right? So kind of things they will take care, right? அதே போல செக்யூரிட்டி they were like top most security people were working on that because it comes to money, right? அதனால அதே போல இருக்கும். Then anything as service, எனிதிங் as சர்வீஸ் சொல்லலாம், இல்ல எவ்ரிதிங் as a சர்வீஸ் சொல்லலாம். இப்ப நம்ம வர இப்ப ஆல் கிளவுட் இருக்குல்ல, நம்ம கிளவுட் எனி கிளவுட், ஜிசிபி, ஏடபிள்யூஎஸ் ஆர் ஏகேஎஸ், அஜூர் எதுவா இருந்தாலும் லைக் இட் இஸ் அன் எனிதிங் as சர்வீஸ். Like they have 200 plus service, right? If you wanted to use a particular service, you can use that as an for your product. Scalability, flexibility, cost effective, like you can நம்மளோட இதுதான், நம்ம whatever service we pick, right? We can able to easily like scale the resources. நம்மளுக்கு என்ன ரெக்வயர்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி flexibility இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், பிஐசி கோ. ஸோ இஃப் நீங்க போறீங்கன்னா யூ டோன்ட் லைக் பிக் ஆல் த சர்வீஸ் விச் இஸ் லைக் அன்நீடட். உங்களுக்கு நீடடா இல்லாத சர்வீஸை யுவர் ஆர்கனைசேஷன் ஆர் யூ are not going to pick up, right? Only the things what you needed, you will be taking that and paying for that service. ஓகேவா? இதுல மச் லைக் டிஸ்அட்வான்டேஜே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஐம் கிவிங் அஸ் எ ஸ்மால் லைக் இஃப் யூ சி ஆல் த ஸ்லைட்ஸ், எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிமிலியரா தான் இருக்கும். லைக் எவ்ரி திங் இஸ் கம்ஸ் ஆன் டு த டிபெண்டன்சி ஆன் த ப்ரொவைடர். இது மோஸ்டா இருக்காது. இப்ப இது பாத்தீங்கன்னா லைக் ஃபியூ இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா அமேசான் ஹவ் ஒன் சர்வீஸ் தட் ஏகேஎஸ் ஹஸ், லைக் அஜூர் டசன்ட் ஹேவ் தட் சர்வீஸ். இப்ப பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ அமேசான்ல லேம்டா இருக்குன்னா லைக் அசூர்ல வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஜிசிபில இன்னொரு நேம்ல இருக்கு. ஸோ ஆல் ஹேவ் லைக் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ். There will be like no disorder, depends on the provider, like all services now they are providing function as service. இது வந்து சேம் as PaaS, பட் ஃபங்க்ஷன் ஒரு ஈவென்ட் பேஸ்ட் பண்ணி ட்ரிகர் பண்றது. எப்படி சொல்றதுன்னா, இப்ப 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 நான் ஒரு சர்வர் ஹோஸ்ட் பண்றேன், லைக் ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றேன். ஸோ இட் ஜென்ரேட்டிங் லாட் ஆஃப் லாக்ஸ் ஜென்ரேட் பண்ணுது. இதை நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியுமா? பண்ணலாம். லாக்ஸ் வந்து ரொம்ப அகாமடேட் பண்ணுது. இந்த லாக்ஸை வந்து நான் என்னோட சர்வர்ல இருந்து S3க்கு மூவ் பண்றோம், இல்ல S3ல இருந்து க்ளூக் மூவ் பண்றோம். லைக் மற்ற சர்வீஸுக்கு, மற்ற ஒரு டேட்டா பேஸ்க்கு நான் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோருக்கு மூவ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வி கேன் ட்ரிகர், வி கேன் ஈவெண்டா ஒரு ட்ரிகர் பண்ணலாம். லைக் ஐ கேன் செட் அப் an event if my server reaches the disk spaces more than 50% வச்சுக்கோங்க, particular log space வந்து I can write in lambda code to automate that. just event trigger ஆகும்போது இப்ப என்னோட டேட்டா பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 50% என்னோட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 50% ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் ஆயிடுச்சு. ஸோ ஐ கேன் ட்ரிகர் ஏ லேம்டா ஃபங்க்ஷன், ஏடபிள்யூஎஸ்ல சொல்றேன். ஈவெண்ட் ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணுது. அந்த ஈவெண்ட்டை வச்சு லேம்டா ஃபங்க்ஷன் வழியா நம்ம வந்து லாக்ஸை வந்து அப்படியே காப்பி பண்ணி S3க்கு மூவ் பண்றோம். ஸோ வி ரைட்டிங் எஸ் ஏ ஈவெண்ட். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேலபிளா இருக்கும், ஸ்கேலபிளா இருக்கும். the pay only for the number of events executed. ஸோ இப்போ நம்ம ஒரு வாட்டி ஸ்பேஸை கிளியர் பண்ணிட்டோம். ஸோ we won't use until the next event is triggered. ஸோ the cost பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். why we are saying cost on everythingனா, when you in a project, when இன்டர்னலாவே நீங்க வந்து லைக் யூ ஹாவ் ஏ லைக் இப்போ ஐ ஹாவ் ஏ லைக் dedicated task. I want to grab cost for all the clients. அந்த வீக்கோட காஸ்ட் எஸ்டிமேஷனை
I should give it to client. Client ன்றதுன்னு we need to submit to our leadership team. எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க? அவங்களோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கு? ஸோ ஹவ் லைக் we can reduce that cost without affecting the ப்ராடக்ட்டோட லைஃப் சைக்கிள். அந்த ப்ராடக்ட்டோட லைஃப் சைக்கிள் இல்ல ப்ராடக்ட்டோட எஃபிஷியன்சி அஃபெக்ட் பண்ணாம ஹவ் we can reduce the cost of that. எப்படி நம்ம காஸ்ட் பண்ணலாம்? ஸோ யூ ஹேவ் if you are sending a report to your leadership every week na they have it like huge data, right? அதுல இருந்து we have a FinOps specialist who can able to suggest the cost remedies. என்ன காஸ்ட் யூஸ் பண்றாங்க, என்ன காஸ்ட் அக்கேட் ஆகுது, கோ கோ ஃபார்வர்ட்ல என்ன எவ்வளோ எஸ்டிமேட்டட் ஃபோர்காஸ்டட் அமௌண்ட் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். அத வந்து எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்? வாட் திங்ஸ் வி கேன் இன்ட்ரடியூஸ் டு அவர் ப்ராடக்ட் அண்ட் வித்தவுட் அஃபெக்டிங் த கிளைண்ட். கிளைண்ட் அஃபெக்ட் பண்ணாம எப்படி நம்மளோட ப்ரைஸை வந்து டவுன் பண்ணலாம்? ஏன்னா இஃப் யூ டவுன் த ப்ரைஸ், ரைட், த கம்பெனி இஸ் லைக் கெட்டிங் மச் ப்ராஃபிட்டபிளா பாக்குறாங்க. ஸோ வி ஹாவ் அ ஃபினாப்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஹூ டேக் கேர் ஆஃப் திஸ் திங்ஸ். பட் வி ஹாவ் டு ஷேர் த ரிப்போர்ட் டு ஹிம். ஸோ ஈ வில் லைக் இப்போ பர்டிகுலர் இப்போ ஐ ஒர்க் ஃபார் ஏ வால்மார்ட் வச்சுக்கோங்களேன். வால்மார்ட்ல வந்து நாங்க கொடுத்துருக்க சர்வீஸ் வந்து தீஸ் திங்ஸ். நாங்க வால்மார்ட்டோட கிரெடிட் கார்டு லைக் கோ பிராண்டட் கிரெடிட் கார்டுல ஒர்க் பண்றோம். ஸோ வி ஆர் சஜஸ்டிங் ஹிம் லைக் வி ஆர் டேக்கிங் இவங்க எத்தனை கிளஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டைம்ல அவங்களுக்கு டவுனா இருக்கு, தே ஆர் நாட் யூசிங் மச் சர்வீசஸ் திஸ் டைம். வி வில் ஹேவ் லைக் ஒரு கிராஃப் போல வரும்ல, பர்டிகுலர் டைம்ல தே ஆர் நாட் யூசிங் எனி திங். கன்சிடர் நைட் பாத்தீங்கன்னா ஒரு 4 to 6 வரைக்கும் தே ஆர் நாட் யூசிங் எனி சர்வீசஸ். அந்த டைம் வி ஷுடன்ட் like use like 16 we have like two availability zone. ஒரு availability zoneல 8 nodes இருக்கும், சாரி 8 nodes இருக்கும். ஆமா, ரெண்டாவது availability zoneல பாத்தீங்கன்னா 8 nodes இருக்கும். இது பிரைமரி அண்ட் செகண்டரி. டிஆர் ஆல்சோ லைக் வில் ஹேவ் சேம் இப்படி பாத்தீங்கன்னா 4 and 4 node இருக்கும், லைக் நாட் ஈக்குவல் டு primary and secondary. DR we have a separate region. We never used it so far. DR once in a year we logged into that, மேக் ஷூர் தட் டிஆர் இஸ் லுக் குட், அவ்வளவுதான் பண்ணுவோமே தவிர. ஸோ இப்போ 16 நோட் நாங்கள் ஹவ் வி ஹேண்டல், ரைட்? ஸோ பர்டிகுலரா இந்த டைம்ல வந்து அவங்க யூஸ் பண்ணல. ஸோ வி ஸ்கேல் டவுன் த நோட்ஸ். தே சஜஸ்ட் ஸ்கேல் டவுன் நோட்ஸ் பண்ணும்போது வி சேவ் த காஸ்ட், ரைட்? அவங்க நோட் யூஸ் பண்ணல. ஸோ வித்வுட் யூசிங் எனிதிங் வி ஆர் பேயிங் ஃபார் தட், ரைட், ஃபார் தட் சர்வீஸ். ஸோ தே வில் ரெடியூஸ். அந்த டைம் வந்து வி கேன் யூஸ் லாம்டா ஃபங்க்ஷன் ஆல்சோ. வி ரைட் அ லாம்டா கோட் in particular time to trigger that event. And the event நம்ம trigger பண்ணி we can scale down the resource. Then once like இப்போ 4 to 5 na 4:30 like we have a breakage period of 30 minutes வச்சுக்கோங்க. 4:30க்கு will scale down the resources. Then before the real traffic comes, right, we'll make sure like 30 minutes before it we will like scale the resource up. இது நம்ம பாத்தீங்கன்னா இது நாங்க இமெயில் அலர்ட் வச்சிருப்போம், லைக் இட்ஸ் ஸ்கேலிங் டவுன் ரிசோர்ஸ் சொல்லிட்டு the people will get an email alert. Then once it's scaling up, right, once it's scaled up, we could see that the resources are scaled up. So we are saving for that 1 hour, right? We may save like a huge number of dollars. அதனால ஸோ ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி ரைட்டிங். நம்ம நீங்கள் லாம்டா AWS லாம்டா பார்த்தீங்கன்னா யூ கேன் ரைட் இட் இன் பைத்தான். இஃப் யூ நோ பைத்தான் வெரி வெல், யூ கேன் ரைட் லைக் 4 or 5 steps. Even we have like lot of code snippet generated, so we can use. So when you go deep inside to our AWS course, right, we can go and override see all types of services like we day to day uses. Like what I use day to day, like AWS பாத்தீங்கன்னா around 250 plus services இருக்கு. So we can't use all the services all the time, right? இப்போ நம்ம அதுக்குள்ள போகும்போது we uses, I'll let you know on a major overview what types of services we are using and what is the use of that. ஒரு ப்ராஜெக்ட்ல எப்படி அந்த ரிசோர்ஸ் எப்படி நாங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ் அதை யூட்டிலைஸ் பண்றோம்ட்டு வில் சே ஆன் our AWS classes. ஸோ இது கோல்ட் ஸ்டார்ட் லேட்டன்சி சொல்ல முடியாது. இட் லைக் ஃபங்க்ஷன் வில் ஆல்வேஸ் லிட்டில் லேட்டன்சியாக தான் இருக்கும், பட் நாட் திஸ் இஸ் லைக் அ மேஜர்
It is not like a major issues. இது ஒரு எப்படின்னா ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகுற வரைக்கும் அது வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால லேட்டன்சி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி தேர் ஒன்ட் பி மச் லேட்டன்சி. இட்ஸ் மேனேஜபிள் அவ்வளோதான். So these are the same thing that I given in the like over slide. So இது ஜஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா சர்வீஸோட ஓவர்வியூ. ஐஏஎஸ் பாத்தீங்கன்னா அதோட டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் சர்வீஸ் ஸ்டோரேஜ் ஓவர் த இன்டர்நெட். அவங்க சர்வர்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்டோரேஜ் கொடுக்க ஓவர் த இன்டர்நெட். என்னென்ன அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா யூ கேன் ஹோஸ்டிங் வெப்சைட் அண்ட் வெப் ஆப்ஸ், EC2 VMs, என்னென்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ யூ ஜஸ்ட் கேன் கோ த்ரூ லைக் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் என்ன யூஸ் பண்ணா என்ன எக்ஸாம்பிள் திங்ஸ் வி யூசஸ். ஸோ இப்போ நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்தோம்ல. டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ஆன் திஸ்? ஓ, ஐ டிடன்ட் அட்மிட். No, Pramod. ஆ This is theoretical, so we have to go through கரெக்ட். first. இல்ல இல்ல அதான் Ah, சொன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு 2 3 செஷன் போரிங்கா இருக்கும். பியர் வித் மீ. sure, அதனால sure. தான் சொன்னேன். நத்திங். ஸோ இதுல எதுனா உங்களுக்கு ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்ல ஆர் யூ ஃபைன் வித் திஸ்னா காணும். ஓகே. Ahmad, one question. What is the XPass? XPass. எவ்ரிதிங் எஸ் சர்வீஸ். இப்போ நம்ம ஜென்ரலா வந்து No. XPass. X XYZ XPass. Any services available? இருக்கு. வி யூஸ் ஒன் ஆஃப் லைக் எப்படி சொல்றதுன்னா அத்தென்டிகேட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். லைக் வி லைக் சாமல் அத்தென்டிகேஷன் வி யூஸ் அட் எக்ஸ்பாஸ். அதுதானே சொல்ல வரீங்க நீங்க? Last week I attended one interview. They asked ஓகே. some XPass services available in cloud. May I know what other services are available in XPass? Honestly saying, I heard, but I didn't work. Like it's like an authentication or like எப்படி சொல்றதுன்னா, you know, right? SSO like single sign-on based, right? It's kind of Yes, a yes. similar service that they offer. So I know a colleague who works on XPass. If I want, I'll have an intro with him. I'll this Saturday or Sunday, right? I'll ask him to join to our doubt clearing session. He works on XPass. I'll completely work on SSO based. Even for that, right? I don't have like insight on that because we have a separate team. பாத்தீங்கன்னா ஒரு IAM team இருப்பாங்க. For our project, we have an IAM team. Will give the access parts எல்லாமே வந்து they will take care. If you want, I can give an insight on that. On weekend, I'll ask my colleague to join this call and we'll give this on Thank you, Pramod. XPass. Okay. Okay. Thank you. நீங்க you are Viswanath, right? You just messaged me, right? Yes, just Okay, yeah, okay. few minutes We'll talk back. in lot. Yeah, we'll talk in lot. Yeah, Like sure. post in QA section, we'll talk. Yeah. Anything other than this? Anything you have? No, Pramod. Okay. Others? Yeah. If nothing is there, we can start a new topic or networking for fundamentals. Networking fundamentals. Yes, Pramod. Okay, super. ஸோ ஒரு டெவாப் இன்ஜினியருக்கு எதுக்கு நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வை லைக் யூ டீச்சிங் நத்திங் தட் சோ ஃபார் ஐ டிடன்ட் ஹியர். ஏன் இதை நீங்க என்கிட்ட சொல்றீங்க? எனி ஐடியா ஆன் வாட் வை? எனி ஐடியா? டாக்கர் கண்டெய்னர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்காண்டி பர்டிகுலர் நான் நெட்வொர்க்கிங்காவே சொல்றேன். ஜென்ரல் ஓவர்வியூ ஒரு நெட்வொர்க்கிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹவு நெட்வொர்க்ஸ் ஒர்க்ஸ், ஹவு டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் டாக் டு ஈச் அதர். எப்படி ஏன் ஒரு ஹை லெவலா சொல்றேன். Because why we require network fundamentals in our DevOps னா, you are working in a real time projects ஒர்க் பண்றீங்க வச்சுக்கோங்க.
You are talking with நீங்க ஒரு SREO இல்ல லீட் டெவாப்ஸ் இன்ஜினியரோ, யூ ஆர் நாட் ஒன்லி த லீட் டெவாப்ஸ் இன்ஜினியர். உங்க நம்ம கம்பெனில இருந்து நீங்க ரெப்ரசென்ட் பண்ண போறீங்க. உங்க கம்பெனில இருந்து யூ ஆர் ரெஸ்பெண்டிங் லைக் ரெப்ரசென்டிங் as your லீட் ஆர் சீனியர் டெவாப்ஸ் இன்ஜினியர் வச்சுக்கோங்க. ஒரு கிரிட்டிக்கல் கிளையன்ட் டெப்ளாய்மென்ட் கால்ல client side lo we have DevOps engineer, they have network engineers. So that time நம்ம வந்து we can't see like we don't know about we need to know little about like what is OSI model, protocols என்ன, TCP IP, TCP னா என்ன, UDP னா என்ன, port னா IP னா என்ன, ports என்னென்ன ports எது எதுக்கு தேவை, subnetting concept னா என்ன. So this subnetting and CIDR இந்த ரெண்டு டாபிக்குமே வந்து I'll take completely on சிஐடிஆர்னா என்ன. ஸோ இந்த டாபிக் கம்ப்ளீட்டா வில் டேக் ஆன் வீக்கெண்ட் செஷன். வீக்கெண்ட்ல திஸ் இஸ் ரிக்வயர்ட் கம்ப்ளீட் ஒன் டே, ஒன் லைக் 30 to 40 minutes. எப்படி சப்னெட் பண்றது, ஹவு டு லைக் யூஸ் தட், தென் ரவுட்டிங்னா என்ன, டிகிஎஸ்னா என்ன, விபிஎன் என்ன, அண்ட் வாட் ஆர் த பேசிக் நெட்வொர்க்கிங் டூல்ஸ் வி நீட் ரிக்வயர்ட். ஸோ ஐ திங்க் காலேஜ் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடா எடுத்திருந்தீங்கன்னா யூ ஹேவ் எ பேப்பர் லைக் நெட்வொர்க்கிங் ஒரு பேப்பர் இருக்கலாம், மே ஆர் மே நாட் பி இருக்கலாம். சாரி, மை கனெக்ஷன் வென்ட் டவுன். கேக்குதுல நான் பேசுறது? யூ ஆர் கேன் ஏபிள் டு ஹியர் மீ, ரைட்? இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. ஓகே, வண்டர்ஃபுல். வை வி நீட் இப்ப என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ், ஒரு பேசிக் டெஃபினேஷன் நம்ம வந்து கம்ப்ளீட்டா படிச்சுட்டு வி டோன்ட் வாண்ட் டு பி a நெட்வொர்க் இன்ஜினியர், ரைட்? வி ஜஸ்ட் வாண்ட் அந்த டைம் இப்ப நீங்க ஒரு டெப்ளாய்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஏபிள் டு ரீச் டு தர் கிளைண்ட் நெட்வொர்க்னு உங்களால ரீச் பண்ண முடியலன்னா த பேசிக் ட்ரபிள் ஷூட்டிங் அன்டில் நெட்வொர்க் டீம் அரைவ்ஸ். நெட்வொர்க் டீம் வந்து ஜென்ரலா தே won't sit in our deployment calls, அந்த மாதிரி deployment timeல they won't sit until unless they have an issue. So until they join, right, we can't show that we don't know nothing about the network, right? So just want to like use a basic simple things to troubleshoot what is what. அதோட கான்செப்ட் தான். ஸோ பட் வி நீட் டு நோ பட் திஸ் திங், ரைட்? சப்னெட்டிங் அண்ட் சிஐடிஆர் பிளேஸ் எ மேஜர் ரோல். இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஒரு செஷனாவே பார்க்க போறோம். வி டூ ஒன், I'm not sure Saturday or Sunday session possible. உங்களுக்கு available இருக்கா Saturday or Sunday? This Saturday? Due to festival, I'm not sure. I can't promise you the time, but if you all are available, I can accommodate my time. Yes, Pramod. Morning, same time, no problem. Mornings, it's so hard for me. Like I have to Oh, I'm the single, I have to go with every shopping. That's why. okay. Okay. Saturday, right? If you're fine with na, we can go. People have so much plans on festival time, right? I can't to say, right? அதனால தான் கேக்குறேன். So we'll run a poll on WhatsApp group. Poll, yes, we can poll. Yeah, whatever it comes, right? We'll see. But this is the major topic. So இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்? சப்நெட் பார்க்க போறோம். செக்யூரிட்டி குரூப்னா என்ன, பிபிசினா என்ன, என்ஏசிஎல்னா என்ன. ஸோ தீஸ் ஆர் லைக் வில் கெட் இன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். என்ஏசிஎல்னா என்ன, விபிசினா என்ன, செக்யூரிட்டி குரூப்னா என்ன, டிஃபரன்ஸ் பிட்வீன் செக்யூரிட்டி குரூப் அண்ட் என்ஏசிஎல்னா என்ன. ஸோ வில் சீயிங் தட் இஸ் இன் கம்ப்ளீட் ஆன் வீக்கெண்ட். ஏன்னா நம்ம இந்த வீக்கெண்ட் வி ஆர் நாட் கிளியரிங் மச், வி ஆர் நாட் கவரிங் மச் ப்ராக்டிக்கல், ரைட்? ஸோ அதனால ஐ எம் டேக்கிங் திஸ் ஃபார் வீக்கெண்ட். அதனால ஐ எம் டேக்கிங் திஸ் டு வீக்கெண்ட் செஷன். Then routing part, not much routing part you need to know, just need to understand what is routing. DNS உங்களுக்கு எல்லாமே தெரியும், டொமைன் நேம் சிஸ்டம் எப்படி ஒரு ஃபுல்லி FQD ஏன்னா ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேமா இருக்குன்ட்டு. ஸோ அதை நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம், நம்ம யூஸ் பண்ற AWSல அது என்ன நேம் வி கால் இட். தென் VPNனா என்ன, தென் நெட்வொர்க்கிங் டூல்ஸ், பேசிக் நெட்வொர்க்கிங் டூல்ஸ் வி ஷுட் நோ, அவ்வளவுதான். OSI மாடல் பாத்தீங்கன்னா there is we call like sorry 7 layer, right? Layer 1, layer 2, all layer plays a different role. என்னென்ன இது வந்து நம்ம we don't want to go deeply into that, just need to know
வாட் இஸ் பிசிக்கல் லேயர், வாட் இஸ் டேட்டா லிங்க் லேயர், என்னென்ன லேயர் என்னென்ன யூஸ் பண்றாங்க, ஜஸ்ட் ஓவர்வியூ அவ்வளவுதான் தேவை நம்மளுக்கு தவிர நாட் மச். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 லேயர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் 3 லேயர்ஸ் ரெப்ரசன்ட் as அப்ளிகேஷன் லேயர். இந்த 3 வந்து ஒரு நம்ம கான்செப்ட், நம்ம டிசிபி ஐபி வாட் வி கேன் ஈஸிலி ரிமெம்பர், ரைட்? இந்த 3ல வர டிராஃபிக் வி கேன் கன்சிடர் தட் as an அப்ளிகேஷன். இந்த டேட்டா லிங்க் அண்ட் நெட்வொர்க், இந்த லாஸ்ட் 2 இருக்குல்ல, you can consider that as a network access layer. So whatever happen, like physical transmission of physical bit streams, when you transfer one data to another network, not in a network, to a different network, like how the data is like break it into bits and bytes and how it got transmitted. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும். ஸோ ஈவன் ஐ டோன்ட் ஹாவ் மச் இன்செக்ட்ஸ் ஆன் தீஸ் டாபிக்ஸ். பேசிக்காக வாட் ஐ யூஸ், வி யூஸ் லைக் டிசிபி ஐபி, ரைட்? டிசிபி ஐபி யூஸ் பண்ணும்போது அதோட டெஃபினேஷன் டிசிபினா என்ன? Protocols. Protocols are a set of rules that define to transmitted the data from one network to another network. இல்ல types of பார்த்தீங்கன்னா டிசிபி ஐபி இருக்கு, HTTP இருக்கு, SMTP. SMTP mail protocol, simple mail transfer protocol. HTTP வந்து we use HTTPS now as a secure. So இதுக்கெல்லாம் ஒரு போர்ட் இருக்கு. இப்போ நீங்க HTTP யூஸ் பண்றீங்கன்னா we use port 80. இப்போ நம்ம அப்ளிகேஷன் வந்து HTTP-ஆ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், we should allow port 80 as a default in our security group to access application. HTTP base கொடுத்தீங்கன்னா 443. Then if you need to allow telnet, right? Telnet to log into your server, right? We use SSH. SSH we use 22 port. Nowadays people are not இப்போ செக்யூரிட்டி கன்சர்னா பார்த்தீங்கன்னா they consider port 22 as a vulnerable. If you organization, most of பார்த்தீங்கன்னா your organization on security group, they will allow 22 for every traffic in internet. ஓகேவா? 0.0.0.0 கொடுத்துருப்பாங்க. ஸோ இட் மீன்ஸ் யூஆர் allowing your server is allowing 22 connection from anywhere. So people considering that as a security issues. So இப்போ வந்து endpoints வழியா கனெக்ட் பண்றது. So we are like evolving, it's like a old one, but still it seems to be secure. எப்படி நம்ம endpoint வச்சு நம்ம கனெக்ட் பண்ணலாம். So we'll see that in our when we go with our AWS, right? I'll show you like what is what இல்ல how we connect using system manager endpoints. In case if you lost your key, how will you like recover your key? So இதெல்லாம் நம்ம அந்த டைப்ல பார்க்க போறோம். Then TCP, I'm just giving a overview. TCP பார்த்தீங்கன்னா TCP வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்ல ரன் ஆகும். வாட் இதோட ஃபங்க்ஷனாலிட்டினா இட் பிரேக்ஸ் டேட்டா இன் பேக்கெட்ஸ். எல்லா பேக்கெட்ஸுக்கும் வந்து ஒரு நம்பர் அசைன் பண்ணோம், சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் 0 1 2 3ன்ட்டு. when it delivered to back to the destination, right, it sends a acknowledge request, ACK request சொல்லுவாங்க. ACK request சொன்னோடனே we consider our data is reached to the destination without any change in middleman attackலாம் இருக்கும். அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வரும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ when it goes, right, அது போகும்போது அந்த like the destination who receives the data has received all the data without any loss in data. So most of the பார்த்தீங்கன்னா எல்லா டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா டிசிபி ஐபில தான் பில்டும். அப்ப யூடிபினா என்ன? யூடிபி இஸ் லைக் எப்படி நீங்க பண்றீங்கன்னா you are sending data, you are not caring whether the data is losses or data never reaches to people. கன்சிடர் இப்போ ஒரு லைவ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எனி லைவ் வித் they want their transmission to be fast. They are not breaking the data into pieces. They are sending whatever they have, they are sending it. ஓகேவா? அப்படியே சென்ட் பண்றாங்க. So they don't know, they don't want worried about whether the connection has a data has a quality lost or nothing, but the stream is continuous, the complete stream பண்றாங்க. So that time they use
UDP mostly for gaming, video streaming they use whatever they stream, right? இப்போ ஆன்லைன்ல நிறைய பேர் கேம் ஸ்ட்ரீம் பண்றாங்க. They doesn't like end user doesn't want to acknowledge, right? நம்ம இதை அந்த டேட்டா ரிசீவர்ஸ் சொல்லி நம்ம அக்னாலஜ் பண்ண போறது இல்லை. We just seeing the data. So for that they use UDP. Like IP also similar like TCP. இது வந்து IP assigns unique IP address to device. இப்போ நம்ம நெட்வொர்க் இருக்கு, இப்போ ரவுட்டர் கீழே ஸ்விட்சஸ் கீழே so many டிவைசஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐபின்றது இட் வில் அசைன் அ யூனிக் அட்ரஸ். இப்போ என் பேர் பிரமோத், உங்க பேர் தேவா, உங்க பேர் வி ஹாவ் ஆல் நேம்ஸ், ரைட்? அந்த நேம்ஸ் வந்து அசைன் பண்றதுக்கு எப்படின்னா தே வில் ரெகக்னைஸ் வித் டிராஃபிக் இட்ஸ் த ரவுட்டர். இந்த அட்ரஸ்ல இருக்கு, இப்போ ப்ரொமோத்துக்கு இருக்கு. ஸோ வி நீட் டு டெலிவர் திஸ் பேக்கெட் டு ப்ரொமோட். ஸோ தே வில் டைரக்ட்லி சென்ட் ரவுட்டிங். இது இங்க தான் ரவுட்டிங் பார்ட்டே உங்களுக்கு ப்ளே பண்ணும். ஸோ வென் யூ கோ டு ரவுட்டர், ரைட், ரவுட்டர் இஸ் பேசிக்லி route the traffic to the assigned IP addresses. இப்போ ப்ராட்காஸ்ட்னு ஒரு அட்ரஸ் வந்ததுன்னா இட் வில் ப்ராட்காஸ்ட் டு ஆல் த டிவைஸ். உங்க நெட்ஒர்க்ல என்னென்ன டிவைஸ் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கோ இட் வில் ப்ராட்காஸ்ட் தட் மெசேஜ் டு எவ்ரி ஒன். இஃப் யுவர் மெசேஜ் anyone wanted to talk? Sorry. Okay. Like that time IP address major role. And the address இருக்குன்னா that address only that router will route the traffic to them. Okay. இது பாத்தீங்கன்னா போர்ட்ஸ் காமனா யூஸ் பண்ற போர்ட்ஸ் வி யூஸ் 20 FTP யூஸ் பண்ணுவோம். 20P வந்து சேம் வி யூஸ் FTP. 22 வந்து செக்யூர் லாகின் டெல்நெட்க்கு யூஸ் பண்றோம். 23 25 லைக் தீஸ் ஆர் த ஃபார் 80 we use HTTP. 443 as HTTPS. Then we use 80 for Jenkins. 9000 for if we host our SonarCube வச்சுக்கோங்களேன், we host our own SonarCube server, right? We use 9000 as a default port. அப்புறம் நோட் போர்ட்னா என்ன, நோட் போர்ட்டோட போர்ட் ரேஞ்ச். ஸோ we use, but you should remember not all ports like HTTP-னா என்ன, டெல்நெட்னா என்ன, சீக்வல்க்கு என்ன போர்ட் யூஸ் பண்ணுவீங்க? மோஸ்ட் ப்ராப்ளி we use 3306 அந்த போர்ட் யூஸ் பண்ணுவோம். தென் 22க்கு எதுக்கு யூஸ் பண்றோம் அது பார்த்துட்டோம். அதர்ஸ் லைக் நோட் போர்ட்டோட ரேஞ்ச் என்ன. ஸோ இதெல்லாம் ஸ்மால் லைக் இஃப் இட் வில் சூட் ஃபார் த ஃப்ரெஷர், ஈவன் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? we need to know when you troubleshooting, right? டெவலப்பர் வந்து கோட் பண்ணும்போது இல்ல உங்களோட ஜூனியர்ஸ் இன்ஜினியர், இஃப் யூ ஆர் பீங் ஏ சீனியர்னா ஜூனியர்ஸ் இல்ல உங்க கொலிக் யாரோ தப்பு பண்ணிட்டாம் போது லைக் போர்ட் லைக் கிவன் இன்ஸ்டெட் ஆஃப் 3306 3307 you don't establish a connection with your database na. So that time we want to see what was the error, right? And the time we should know the port numbers. So not much like detailed therinja it will be easy to debug our application in case of any issues occurred. Then subnetting is the major topic. Like subnetting and CIDR notation. சப்நெட்டிங்னா ஒரு மேஜர் நெட்வொர்க், பெரிய நெட்வொர்க் எடுத்துக்கோங்க. லைக் ஒரு லார்ஜர் ஐபி நெட்வொர்க்கை எப்படி நம்ம ஸ்மாலரா மேனேஜ் பண்றோம், சப் நெட்வொர்க்ஸா எப்படி அந்த சப்நெட் யூஸ் பண்ண போறோம். இப்ப நீங்களே வந்து லைக் மோஸ்ட் பீப்புள் லைக் யூஸ் ஒன் டைம் ஆர் டூ லைக் ஒன் டைம் ஆச்சும் நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிருப்பீங்க, இல்ல ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணும்போது தே ஆஸ்க் யூ டு செலக்ட் சப்நெட். சப்நெட்னா என்ன? Why they have like that slash numbers 24 22? Why they have that slash numbers? எப்படின்னா இப்போ ஒரு ஐபி அட்ரஸ் நம்ம கொடுக்குறோம்னா தட் ஐபி அட்ரஸ் ஹஸ் so much of IPs. ஸோ அதை நம்ம ஸ்மாலர் பீசஸாக நம்ம லைக் பிரேக் பண்ணோம்னா we can able to easily manage. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ /32 கொடுத்தீங்கன்னா எத்தனை பிட்ஸ் இருக்கும், எத்தனை ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ண முடியும் நீங்க. ஸோ அப்படியே if I use like /20 ஐ கேன் யூஸ் 1K of IP addresses.
ஸோ தேர் வில் பி லைக் லெஸ் நம்பர் ஆஃப் எத்தனை ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற வரைக்கும் தான் நம்ம ஐபி அட்ரஸை யூஸ் பண்ண போறோம். லைக் அதர்ஸ் லைக் நான் யூசபிள் தான் யூஸ் ஆர் வே. இப்ப நீங்க வை ஏன் ப்ரோமோட் எத்தனை நம்ம தான் ஒரு ஐபி அட்ரஸ் வாங்கிட்டோம், எதுக்கு வி சப்நெட் வி யூஸ் வாட் எவர் வி ஹேவ், ரைட்? நம்ம சிஸ்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டைனமிக்லி டோரா ப்ராசஸ் சொல்லுவாங்க. அக்னாலஜ் பண்ணோம், லைக் வி ரிக்வெஸ்ட் வரணும், வி ரிக்வெஸ்ட் ரவுட்டர் கிட்ட வி ரிக்வெஸ்ட். சார் ஒரு மினிட் சவுண்ட் ஏதோ எக்கோ அடிக்குது சார் பக்கத்துல ஏதோ ஒன்று. இப்ப ஃபைனா? ஹலோ, இப்ப ஃபைன்? இல்ல யாரும் அன்மியூட்ல இருக்கு ஆக்சுவலா. சரி, லெட் மீ மியூட் அண்ட் எல்லாரும் அன்மியூட் பண்றேன். சோ எக்கோ என் சைடு இல்ல? ஓகே, இப்ப இல்ல. ஐ மியூட் ஆல். விஷ்ணு மியூட் பண்ணு. Okay, I'll mute all. Once we close our session, அப்ப பேசலாம். You can hear me, right? No echo, right? ஃபைன். Okay, okay, fine. ஏன் ப்ரோமோத் நம்ம தான் ஐபி வாங்கிட்டோமே, why we need to break our IP into smaller pieces? Why எதுக்கு நம்ம break பண்ணணும்? அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகும்ல. வை பிகாஸ் இப்போ நம்ம ஒரு ஐபி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, வி ஹவ் சோ மெனி லைக் ஃப்ரம் ஐபி வி கேன் மேக் அரௌண்ட் லைக் 32 ஆர் மோர் தென் தட் 32K ஐபி அட்ரஸஸ் நம்ம மேக் பண்ணலாம். வென் யுவர் சிஸ்டம்ஸ் ஆர் டைனமிக்லியா கனெக்டட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்ரி டைம் யுவர் சிஸ்டம் ரீஸ்டார்ட்ஸ் யூ வில் கெட் எ டிஃப்ரெண்ட் ஐபி ஃப்ரம் யுவர் டிஎன்எஸ் சர்வர். டிஎன்எஸ் கிட்ட இருந்து DHCP server. Okay, sorry, DHCP server கிட்ட இருந்து you will get a டைனமிக் இல்லையா, ஒரு வாட்டி உங்களுக்கு ஒரு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணும், உங்களுக்கு நியூ அட்ரஸ் கிடைக்கும். ஸோ அந்த நியூ அட்ரஸ் கிடைக்கும் போது இஃப் யுவர் அப்ளிகேஷன் இஸ் கான்ஃபிகர்ட் டு யூஸ் தட் பர்டிகுலர் அட்ரஸ் சேஞ்ச்னா இட் இஸ் கோஸ் தட் பியாண்ட்னா யூ வில் ஃபைண்ட் like so much address இருக்கிறதுனால we can like a network team or DHCP server team or little பாத்தீங்கன்னா little hard to manage for them. So if we break it into smaller pieces, what we require na அந்த ரேஞ்ச் மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஆர் we can use host name. பாத்தீங்கன்னா host name we won't change much. host name வந்து நம்ம மோஸ்ட் அப்ளிகேஷன்ல வந்து நீங்க கோட் பண்ணும்போது never use IP addresses. இப்போ நீங்க ஒரு ஜென்கின்ஸ் ஃபைல் எழுதுறீங்களா, இல்ல யூஆர் காப்பிங் யுவர் ஆர்டிஃபேக்ட் ஃப்ரம் ஒன் லொகேஷன் டு another லொகேஷன் யூசிங் Ansible வழியா நீங்க ஒரு ஆர்டிஃபேக்டை இன்னொரு லொகேஷனுக்கு சம் கிளைண்ட் ஹேவ் லைக் their own repository இருந்தனா அந்த அவங்களோட ஓன் சர்வர்ல they will have a backup. ஒரு ஜார் ஃபைல நீங்க பில்ட் பண்ணிட்டீங்க பைப்லைன்ல, like clients wants to copy that artifact to a certain folder, they can take backup manually. அப்படி மேனுவலா அவங்க கேர் நம்ம ஆர்டிஃபேக்ட் கொடுத்துறோம். தட் டைம் வி யூஸ் எஸ்சிபி யூஸ் பண்ணுவோம். காப்பி பண்ணும்போது ஆன்சிபிள் மாடல் ஒரு ஸ்டேஜா நீங்க எழுதிட்டு அந்த டைம் பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நெவர் யூஸ் ஐபி அட்ரஸ். தட் டைம் யூஸ் ஹோஸ்ட் நேம் வந்து உங்களுக்கு என்னதான் நீங்க டைனமிக்லா உங்க ஐபி சேஞ்ச் ஆனாலும் யுவர் ஹோஸ்ட் நேம் சீம்ஸ் டு பி சேம் ஆல் த டைம். ஸோ எப்பவுமே நம்ம ஒரு அப்ளிகேஷன் கான்ஃபிகர் பண்றாலும் எது பண்ணாலும் இன்ஸ்டெட் ஆஃப் ஐபி அட்ரஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஹோஸ்ட் நேம் ஆஃப் த சர்வீஸ். நீங்க எது யூஸ் பண்ண போறீங்களோ, எந்த சர்வர் யூஸ் பண்றீங்களோ அதோட ஹோஸ்ட் நேம் எடுத்தா திஸ் இஸ் a small best practice that you can use. ஸோ அது மேனேஜ் பண்றதுக்காக பிரேக்கிங் லார்ஜ் நெட்வொர்க் இன்டு பிட்ஸ் ஆஃப் பீசஸ். நம்மளுக்கு என்ன பீஸ் தேவையோ அதை எடுத்து நம்ம பார்த்துக்கிறோம். இப்போ நம்ம அன்னைக்கு நம்ம சாட்டர்டே அடுத்த வீக்கெண்ட் செஷன் பார்க்கும்போது அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன, CIDR, why the application should be highly available. ஸோ இதெல்லாம் நம்ம அன்னைக்கு பார்ப்போம். VPC pairing, time இருந்தா transit gateway, VPC pairing, how two different VPC talks to each other. அதெல்லாம் நம்ம will do on Saturday till what time permits. அப்படியே இல்லைன்னா அப்படியே ஒரு செஷன் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஐசெட் ரவுட்டிங் வந்து ஒரு மேப் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு மேப் ஒரு டேட்டா பேஸ். ஸோ யூ ஆர் கெட்டிங் ஒன் ரிக்வெஸ்ட், யாருக்கு அனுப்பணுமோ அந்த நெட்வொர்க்குள்ள இருக்க யாருக்கு அனுப்பணுமோ
they will do. Also routing first இன்னொரு மேஜர் ரோல். ரவுட்டிங் பார்த்தீங்கன்னா 2 நெட்வொர்க்கையும் கம்யூனிகேட் 2 நெட்வொர்க்கையும் ஜாயின் பண்ண முடியும். லைக் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் கேட்டிங்கன்னா தே வில் ஷோ லைக் what router is more capable connecting two different networks. So I can connect from my like I work for a company A, right? I can directly connect to company B when they allow our routing protocols. நம்ம என்னென்ன things like wanted to use their side, right? We can mostly இப்போ நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் இல்லாம ஒரு கம்பெனி ரன் பண்றது லைக் இஃப் யூ வாண்ட் டு ரன் எ பிக் கம்பெனி லைக் பிக் ப்ராடக்ட்னா இட் இஸ் ஸோ ஹார்ட். ஏன்னா வி யூஸ் கிளைண்டோட சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். கிளைண்ட் யூசஸ் ஆர் சர்வீஸ் ஹவு இட் டாக்ஸ் இது மேட்டர் இருக்குல்ல. 2 கம்பெனியோட நெட்வொர்க்ஸ் எப்படி பேசுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி லைக் ஃபயர் வால்ஸ் தோஸ் திங்ஸ் வேற இருக்கு. பட் வி டோன்ட் நீட் டு கோ இன் டு த டீப். ஜஸ்ட் ரவுட்டிங் டேட்டா டிரான்ஸ்மிஷன் லைக் கனெக்ட் ஒன் நெட்வொர்க் டு another நெட்வொர்க் இன்டர்னலாக சொல்லல அவுட் சைட் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா இன்னொரு நெட்வொர்க் கூட நம்ம எப்படி கனெக்ட் பண்றது. ஸோ அது பேசிக் ரவுட்டிங் அது. Then DNSனா domain name system or so every website we have, right? It's a DNS, right? If I have google.com na google.com is a fully qualified domain name. So if you DNS இல்லைன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஐபி இருக்கும். அந்த ஐபி தான் we are like converting that IP into DNS name. We can't remember every IP, right? இப்போ google.com 10 dots 0 dot something இருக்குன்னா we can't remember that, right? Every time we go and we need to put some numbers na like we need to put acute numbers na நம்மளுக்கு அது தெரியாது. ஏன்னா ஒரு புதுசா ஒரு ஐபி ஒரு வெப்சைட் வந்தாலும் we know what we don't know like what their IP address is. So at the time we can use like they are using DNS to use. DNS uses naming convention இருக்கிறதுனால we can easily able to identify our name systems. இத கூட will be like நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றோம் குபர்னெட் கிளஸ்டர்ல we buy a one domain how we map that application to a domain, how we use SSL certificate and TLS SSL and TSL எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் நம்ம அப்ளிகேஷன்ல we will see this in one of our குபர்னெட் செஷன்ல பார்க்க போறோம். நம்ம ஒரு அப்ளிகேஷன் நம்ம குபர்னெட் EKSல ஹோஸ்ட் பண்றோம். ஹோஸ்ட் பண்ணிட்டு அந்த லோட் பேலன்சரோட URL how we map that load balancer URL to route 53. DNS ஓட நேமிங் சிஸ்டம் தான் AWSல route 53 அந்த சர்வீஸ் நேம்ல கூப்பிடுறாங்க. So how we map our own website to the load balancerல ஜெனரேட் பண்ண URL ஓட how we map and how to access our website. So I'll show you that when we into our Kubernetes class. If I forget, please anyone from this class, please remember me that time. We'll do that. Okay. Then VPN. VPN, and exactly most of the people working from home, they will usually connect your network to a different network. You use VPN to connect like Office. கரெக்டா ஆஃபீஸ் கனெக்ட் பண்ண வை VPN VPNனா நம்ம நெட்வொர்க்கும் நீங்க யூஸ் பண்ண நெட்வொர்க் ஒரு டனல் ஒரு பிரிட்ஜ் ஒரு டனலோ ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். லைக் இமேஜினரியா யூஸ் பண்ணும்போது வாட் எவர் இன்ட்ராக்ஷன் ஹேப்பனிங் டு நீங்க ஆஃபீஸ்ல என்ன ஒர்க் பண்ண ஆஃபீஸோட நெட்வொர்க்ல என்ன ஆக்சஸ் பண்ணாலும் இட் வில் பி லைக் ஸோ பிரைவேட். த மிடில் மேன் ஓன்ட் பிக் இட் டைரக்ட்லி ஓன்ட் கோ டு லைக் மிடிலா வந்து எந்த சர்வீசஸ் இருக்காது. ஸோ நம்ம ஒரு கிளைண்ட் யூஸ் பண்றோம் நம்ம டெஸ்க்டாப்ல இருந்து VPN கிளைண்ட் யூஸ் பண்ணி இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகி அந்த இன்டர்நெட் வழியா வி யூஸ் ஆர் ஆஃபீஸ் டிவைஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நெட்ஒர்க் ஸோ மீன்ஸ் டனலா இருக்கும். ஸோ டனலோட வேலை என்ன, யூ கோ அப் அண்ட் டவுன், யூ கோ லெஃப்ட் ரைட் போக முடியாது. ஸோ யூ ஒன்லி கோ லைக் ஃபார்வர்ட் or backward, so you can't go left or right. அதே போல no middleman can enter. If you are in a tunnel, right, tunnelல இருந்துட்டீங்கன்னா outside people won't enter in the sideways, right. அதே போல it should be secure, it must be secured to connect to our office network. So like usually when you are working from home, your organization always demand to connect VPN to start your work. So they wanted to make sure that any of the data shouldn't leak, right, or data breach ஆகக்கூடாது சொல்லி they wanted to
Be secure. They'll ask you to connect a tunnel VPN to traffic வந்து so private இருக்கும். Networking tools, those are basic networking tools தான். பாத்தீங்க ping, basic ping. What is ping? Pingனா whether I'm not sure. Okay. Pingna, whether your website is alive or reachable to others or reachable to outside of your network by hosted application. இப்போ google.com இருக்கு. When I try it in browser, it's not working. So what's our go-to thought? We'll try to see from comment prompt whether the google.com is reachable. If you give PIG and google.com hyphen T கொடுத்தீங்கன்னா it will ping until you stop. Same. நீங்க ping பண்ணீங்கன்னா whether if you get a response or not, like how much time it taking to respond to you back, அந்த latencyல நீங்க பார்க்கலாம். இது basic whether நீங்க curl கூட யூஸ் பண்ணுவீங்க. இன்டர்னலா ஒரு அப்ளிகேஷனை you are deployed in an application internally, like network load balancer or internal ஒரு application deploy பண்ணிட்டீங்கன்னா we use to ping or curl to check whether our application is reachable or not. நெக்ஸ்ட் ரூல் பாத்தீங்கன்னா ட்ரேஸ் ரூட் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க அதே google.com கொடுக்குறீங்கன்னா லைக் டிஸ்பிளே எந்தெந்த ரூட் வழியா இட்ஸ் ரீச்சிங் டு த கூகுள் வெப்சைட், கூகுளோட டொமைன். எப்படி ட்ரேஸ் ரூட் வழியா கூகுளோட டொமைன் போறோம்னா அதோட பாத் கட்டும் எந்தெந்த ஐபி அட்ரஸ்ல போகுது, how many minutes it take. இந்த கமெண்ட்ல கொடுத்துருக்கேன்ல, லைக் ட்ரை டு see when I upload this poster to PPT to you, right? Try to see what trace route actually looks. என்ன ரெஸ்பான்ஸ் காட்டுது, லைக் யூ அண்டர்ஸ்டாண்ட், லைக் இப்போ ட்ரேஸ் ரூட் பண்ணீங்கன்னா யூ வில் நோ எந்தெந்த நெட்ஒர்க் இட்ஸ் கோயிங் தட். இந்த ட்ரேஸ் ரூட் வந்து வி ஒர்க் ஃபார் ஒன் ஆஃப் அவர் கிளைண்ட் செட்டில்மெண்ட் ஃபைல் சொல்லுவாங்க. லைக் பீப்புள் ஸ்வைப்பிங் கார்டு, ரைட்? கார்டு ஸ்வைப் பண்ணனே அமௌண்ட் ஜென்ரேட் ஆகுது. ஸோ எனி டைம் யூ கன்சிடர் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 1 day or 2 days will take you to refer from unbilled to billed transaction. காட்டும், பார்த்துருக்கீங்களா? இன் ப்ராசஸ்ல காட்டும், அவங்க அமௌண்ட் காட்டுதுன்னு பார்த்துருக்கீங்களா? வை? ஏன்னா லைக் வாட் எவர் இன் எ டே டிரான்சாக்ஷன் ஹேப்பன்ஸ் இந்த இப்போ நீங்க ஃப்ளிப்கார்ட்லேயே ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை அமேசான்ஸ்லேயே ஒரு லைக் யூசிங் யுவர் கார்டு. ஸோ we temporarily hold that credit limit, and the limit will take whether you have a limit or இல்லையா. first we check and we take that amount, we put it in a file. ஒரு ஃபைல வச்சுப்போங்க. நான் சொல்றது ஒரு கிளைண்ட் எப்படி பண்றாங்க, we'll put it in a file. At the end of the day, whatever the transaction happen, the number of amounts எதுதான் வந்திருக்கு, நம்பர் ஆஃப் அமௌண்ட்ஸ், நம்பர் ஆஃப் திங்ஸ், ஃபைல்ஸ் வந்து we'll send it to the team that who takes care of this. Client வந்து they will send that file to us. What we do, right? We'll segregate that and we will talk to FD. இதே மாதிரி we got this file from client வந்திருக்கு, இது உங்களுக்கு நாங்க தரோம். லைக் இது வந்து so secured file, right? Like people in இங்கே கம்பெனி ஏ டைரக்ட்லி சென்ட். இப்போ அவ்வளோ ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, வி கான்ட் சென்ட் தட் டாக்குமெண்ட் லைக் ஆஸ் லைக் இன் இமெயில் ஆர் அதர் கைண்ட் ஆஃப் லைக் எஃப்டிபியில் ஹோஸ்ட் பண்ணி இந்த எஃப்டிபி யூஸ் பண்ணிங்க சொல்லி கொடுக்க முடியாது. வி பில்ட் அவர் ஓன் ஃபைல் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். வி கால் திஸ் as ஆஸ்ட்ரா. இன் ஆர் நேம் வி கால் திஸ் as ஆஸ்ட்ரா. இது எப்படின்னா வி ஓன் பிரைவேட் நெட்வொர்க்ஸ். எங்ககிட்ட பிரைவேட் லைக் ஆர் நெட்வொர்க் டீம் ஹேவ் எ பிரைவேட் நெட்வொர்க் connect to client. So what are the file that they transfers, right? That when they initiate that file transfer, right, we'll receive that and we acknowledge that, right? We receive this file, thank you for sending that file. Post that, we'll send this file to our FD. FD will process that file and the file process பண்ணிட்டு they will send back the results to us. Then we will send back that results to back them. So that why like நம்ம ஸ்வைப் பண்ண டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இன் ப்ராசஸ்ல காட்டும், ஆஃப்டர் a day or two it will show like settled or something, it will show.
இப்ப இதுல ஏன் ட்ரேஸ் ரூட் நான் சொல்றேன்னா, when we are like initially seeing setuping that infra, right? We use trace route to connect, like எந்தெந்த trace route client வந்து will put our FQDN, our full name, அந்த ஆஸ்ட்ராவோட full endpoint name வந்து அவங்க trace route பண்ணாங்கன்னா, to make sure that traffic is leaving first from outside their server. அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க நெட்வொர்க்ல இருந்து their traffic is ரீச்சிங் அவுட்டா பார்க்கணும். இப்ப அவங்க கிளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, we are in trying to hit this from this side, பட் எங்களால வெப்சைட்டே வரல. நம்ம சொல்றோம் from our logs we are not seeing any failure rates. That time trace route help நீங்க அது கொடுத்தீங்கன்னா வெதர் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிராஃபிக் வந்து இப்போ ஒரு டிராஃபிக் ஜென்ரேட் ஒரு பேலோட ஒரு டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணா ஃபர்ஸ்ட் அது கம்பெனி ஏல இருந்து வெளியே போகுதான்னு பார்க்கணும். ஸோ தட் டைம் ட்ரேஸ் ரூட் ஹெல்ப்ஸ் லாட். ட்ரேஸ் ரூட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டும் என்னென்ன நெட்வொர்க் வெளியாயிடுச்சு, லைக் லீவிங் தட் பேக்கெட், அந்த பேக்கெட் டிராவல் ஆகுது பார்க்கும்போது யூ கேன் சி ஓ வெதர் ஓ ரைட், இஃப் இட் ஷோஸ் 000 dash dash at the starting itself, right? They can consider that they have an internal issue. They have an internal issue that the traffic வந்து வெளியே போகவே இல்லை. So they wanted to work on their issue. Instead of that, whatever client says, we can't see, right? இப்போ நம்மளுக்கு லாக்ஸே ஜென்ரேட் ஆகல, we can't look anywhere, right? So அதனால this type of issues, trace rate helps you to identify the issue. Then other note பாத்தீங்கன்னா nApp, TCP dump. So these are the like normal tools that you can use. இது நீங்க இந்த tools எல்லாமே I'll give like எக்ஸாம்பிள்ஸ் போல கொடுத்துருக்கேன். யூ ஜஸ்ட் சி லைக் வாட் இஸ் வாட். அப்போதான் யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி நோ. நீங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இஃப் யூ வாண்டட் மோர் ஹெல்ப் ஆன் தட், ரைட், give that command and man or help, so it will display what are the things that it takes as an additional input என்னென்ன எடுத்துக்குது அந்த கமாண்டுக்கு, you can see. So these are the basic things: nApp, TCP dump, IP config. Most people know IP config to get the IP address of your machine. NS lookup என்ன, Wireshark வந்து பியூட்டிஃபுல் திங். இது வந்து நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணலாம். Wiresharkன்றது ஒரு பர்டிகுலர் ஸ்மால் சாஃப்ட்வேர். இட் அவைலபிள் ஆன் போத் விண்டோஸ். ஐ யூஸ்ட் இன் விண்டோஸ், ஐம் நாட் ஷூர் ஆன் லினக்ஸ். விண்டோஸ்ல யூ கேன் லைக் ஈஸியா நம்ம வந்து ஒரு நெட்வொர்க்கோட லைக் எப்படி அந்த நெட்வொர்க் டிராவல் ஆகுதுன்ட்டு we can visually see that. Wireshark is a wonderful tool. We used load testing அப்ப நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் client wanted to do some load testing on a particular service. They use dead load. எப்படின்னா particular endpoint they will try to hit more number of times. Like how we handle that more number of times or traffic analyze பண்றதுக்கு we use Wireshark. That was a wonderful tool. So try பண்ணி பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க this tool. If you have any questions you can reach me. பேசிக்கா தெரியணும், பட் every project demands to know this Wireshark. அதனால சொல்றேன், let me know. Do you have any questions for me? We'll start Linux tomorrow. I already had PPT for that. Linux for DevOps engineer. So இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ்ல any questions here or any general things here? Unmute பண்ணிட்டு பேசலாம். If you are not able to unmute, I'll unmute. I'm not sure. நம்ம இங்க டெல்நெட் நம்ம இங்க ஆட் பண்ணணும் ப்ரமோத். Okay, I'll add telnet. Then so அதுதான் சொல்றேன். I'm just giving a overview. ஏன்னா நம்ம யூஸ் பண்ற டூல் நான் இந்த PPT ரெடி பண்ணும்போது I'm not sure. I may forgot to add the telnet, right? Simple. நீங்க ஒரு பேசிக்ஸ் பாத்தீங்கன்னா I'll add telnet and give it to you. And just நீங்க ஒரு செக் பண்ணி பாருங்க. Like experience actually like that's this is very good network session, but thing is that okay sir, that's what. So telnet, if you most of the people knows about the telnet. So telnet sure. also is very important tool to verify that between that application and DB connections. Correct. Right. Any other have any questions?
So from our tomorrow we start Linux. Linuxல what we see basic things. Linux ஓட architecture, basic commands, or file creation, file move, file delete, odd link, soft link. Then we use cron tab. Cron tab பத்தி நம்ம பார்ப்போம். மேஜர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு என்ன ரெக்வயர்டோ I will show you. We'll work on that. We'll have a hands-on too. For cron tab, when we discussing about cron tab, right? I'll give few assessment. எப்படி or I give a time. You wanted to run a script on a particular time. How will you write it in a cron tab form? எப்படி நீங்க cron tab formல எழுதுவீங்க? So I'll give few assessment. You try to that is an easy one. நீங்க ஈஸியா எப்படி cron tab எழுதலாம்னு பார்க்கலாம். So you have any questions for this today's session? Any questions? I'm diverting so much. No, we are. பிரமோத், டேப் வந்து இதுல பண்றது நாளைக்கு ஏதாவது செட்டப் பண்ணுமா பிஃபோர் த கிளாஸ்? Better வந்து whatever I see we do, right? You just see, then you have a note, pen and paper or book எடுத்தீங்கன்னா whatever we do, right? Write it in a paper or book. Then you try it on your own. That makes you easy well. ஒரு வாட்டி நீங்க கம்ப்ளீட்டா பாக்குறது எழுதிருக்கீங்க, then when you are doing it will be like so easy to know. உங்களுக்கே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். I write it one time. I saw it one time, I write it one time, I do it one time. So you won't forget every time. இப்போ நான் பண்றதை நீங்க பார்த்து பண்ணீங்கன்னா you won't have much picture. இது என்னோட ஐடியாலஜி, my ideology. I'm not asking you to do the same. It's your wish. இல்ல என்ன கேக்குறேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்